மழை பெய்து கொண்டிருக்கிறது. கதிர் ஜன்னல் ஓரம் அமர்ந்து மங்கிய கண்களுடன் மழையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஓவியராக இருந்த அவர் விபத்துக்குப் பிறகு வண்ணங்களை இழந்து நிற்கிறார். மௌனம் பேசும் சுவர்கள், தூரிகை இழந்த விரல்கள், கண்ணுக்குள்ளேதோ கரும்பணி மூடி கனவுகள் எல்லாம் கரைந்து போச்சு. நிறங்கள் இழந்த ஓவியம் போலே வாழ்க்கையும் இங்கே கசந்து போச்சு. வழி சுமக்கும் என் நெஞ்சில் கண்ணீர் துளி, வறுமை தின்று தீர்க்குதே என் விடியலை. நிலா, ஜன்னல் வழியா வர்ற காத்துல கூட ஈரப்பதம் அதிகமா இருக்கு. இந்த மழையில உன்னால பூ விற்க போக முடியுமா? வேற வழி இல்ல கதிர். வீட்ல ஒரு பிடி அரிசி கூட இல்ல. கவி பசியோட தூங்கிட்டு இருக்கா. நான் எப்படியாவது பூக்களை வித்துட்டு வந்துடுறேன். கதிர், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பூக்கள் நல்லா வித்தா கவிக்கு புது புத்தகம் வாங்கிடலாம். எல்லாம் என் விதி. ஒரு ஓவியனா இருந்தனா இன்னைக்கு ஒரு தூரிகையை கூட பிடிக்க முடியாம முடங்கி கிடக்கு. அப்போது கவி ஓடி வந்து தன் வீட்டுத் தோட்டத்தில் நனைந்திருக்கும் செடிகளுக்கு குடை பிடிக்கிறாள். வறுமையிலும் அங்கே அன்பு நிறைந்திருக்கிறது. மௌனம் பேசும் சுவர்கள், தூரிகை இழந்த விரல்கள், கண்ணுக்குள்ளேதோ கரும்பணி மூடி கனவுகள் எல்லாம் கரைந்து போச்சு. விக்ரமின் பெரிய பங்களா. விக்ரமும் வசந்தியும் மாடியில் நின்று கதிரின் வீட்டை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏங்க, அந்த நிலத்தை நம்ம ஃபேக்டரிக்கு எடுத்தா நல்ல லாபம் கிடைக்கும். அந்த கதிர் நிலத்தை விற்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்றான். பேசாம அந்த நிலத்துல இருக்கிற அவனோட சின்ன தோட்டத்தை அழிச்சிட்டா அவன் தானா வழிக்கு வருமா? நீ சொல்றது சரிதான் மலர். அவன் வீட்டை விட்டு வெளியேற வைக்க ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு ராத்திரியே அவனோட தோட்டத்துல விஷத்தை ஊத்தி எல்லா செடிகளையும் கருக வைக்கிறேன். அப்புறம் அவன் எதை வித்து பிறப்பான்னு பாப்போம். அன்றிரவு விக்ரம் ஆட்களை விட்டு கதிரின் தோட்டத்தை சுற்றி ரசாயன புகையை பரப்புகிறான். செடிகள் கருகிப் போகின்றன. கருகிய செடிகளை பார்த்து கவி அழுது கொண்டிருக்கிறாள். அப்போது வானத்திலிருந்து ஒரு நீல நிற ஒளி கீழே இறங்குகிறது. அம்மா, இங்க பாருங்க, ஒரு அழகான நீலப்பறவை. ஆனா இதோட இறக்க அடிபட்டு காயமாக இருக்கு. ஐயோ பாவம் கவி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் தானியத்தை இதுக்கு கொடு. கவி தன் கைகளில் இருந்த கடைசி ஒரு பிடி தானியத்தையும் ஒரு சொட்டு நீரையும் அந்த பறவைக்கு ஊட்டுகிறாள். மறுநாள் காலை பறவை மறைந்து விடுகிறது. ஆனால் அது இருந்த இடத்தில் தங்கம் போன்ற ஒரு மின்னும் தானியம் கிடக்கிறது. கவி போய் பறவையை பார்த்தாள். ஆனால் பறவை இல்லை. பறவை இருந்த இடத்தில் தங்க தானியம் இருப்பதை கண்டாள். அதனை எடுத்து அவள் அவளுடைய அம்மாவிடம் கொடுக்கிறாள். நிலா அந்த ஒற்றை தானியத்தை மாவாக அரைத்து ஒரு ரொட்டி செய்கிறாள். அந்த ரொட்டி வாசம் ஊரையே தூக்குகிறது. ஈலா, என்ன வாசனை இது? என் கண்ணில் ஏதோ ஒளி தெரியுது. கதிர், இந்தாங்க, இந்த ரொட்டியை சாப்பிடுங்க. கதிர் அந்த ரொட்டியில் ஒரு துண்டைச் சாப்பிட்டதும் அதிசயம் நிகழ்கிறது. அவன் கண்கள் பிரகாசமாகின்றன. நிலா, எனக்கு பார்வை தெரியுது. என் கை விரல்கள்ல பழைய பலம் கிடைச்ச மாதிரி இருக்கு. கதிர் சுவரில் ஒரு மூட்டையை வரைகிறார்.
வரைந்து முடித்ததும் சுவற்றிலிருந்து ஒரு உண்மையான மூட்டை கீழே விழுகிறது. மீண்டும் அவர் சுவரில் ஒரு பழக்கூடையை வரைகிறார். வரைந்து முடித்ததும் அந்த ஓவியத்திலிருந்து உண்மையான பழங்கள் கீழே விழுகின்றன. அப்பா, இது மாயத்தூரிகை. நீங்க எதை வரைஞ்சாலும் அது நிஜமாகுது. மங்கிய என் கண்களுக்கு மீண்டும் ஒளி தந்தாய், உடைந்த என் கைகளுக்கு உயிரை திருப்பி தந்தாய். நீ வரையும் கோடுகள் நிஜமாகும், வாழ்வின் வறுமைகள் விலகி போகும். மாயக்கதிரே வா வா, மகிழ்ச்சி தரவா வா. எதேச்சையாக கதிர் வீட்டுக்கு வந்த விக்ரம் இவற்றையெல்லாம் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த செய்தியை போய் விக்ரம் அவனின் மனைவியிடம் சொன்னான். விக்ரமும் மலரும் அன்றிரவு திருட்டுத்தனமாக கதிரின் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். அங்கிருந்த அந்த மாயத் தானியத்தை திருடிச் சென்று தங்கள் வீட்டில் ரொட்டி செய்து பேராசையுடன் சாப்பிடுகிறார்கள். இப்ப பார் மலர், நான் ஒரு தங்க கட்டிய வரைய போறேன். விக்ரம் காகிதத்தில் வரைய முயல்கிறான். ஆனால் அவன் தொட்ட பேப்பர் கரியாக மாறுகிறது. விக்ரம் தன் பீரோவை தொடுகிறான். ஆனால் தங்கம் கரியாக மாறுகிறது. ஐயோ, நம்ம பீரோல இருந்த நகையெல்லாம் கரியா மாறிடுச்சு, காப்பாத்துங்க. அவன் எதை தொட்டாலும் அது கரியாகிறது. அவர்கள் செய்த பாவங்கள் கருப்பு பூச்சிகளாக மாறி அவர்களை துரத்துகின்றன. அவர்கள் அலறிக்கொண்டு ஊரை விட்டு ஓடுகிறார்கள். கதிர் தன் சக்தியை தவறாக பயன்படுத்தவில்லை. அவர் ஊர் மக்களுக்கு தேவையான கிணறு, பள்ளிக்கூடம் மற்றும் பசுமையான காடுகளை தன் தூரிகையால் வரைகிறார். கிராமம் செழிக்கிறது. வாழ்வின் வறுமைகள் விலகி போகும். மாயக்கதிரே வா வா, மகிழ்ச்சி அந்த நீல நிற பறவை மீண்டும் வானில் பறந்து செல்வதை கவி பார்த்து கையசைக்கிறாள். பெரிய ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறார். மந்திரம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல இல்ல, நம்ம மனசுல இருக்கிற அன்பை சார்ந்தது. கதிர் ஒரு அழகான பூங்காவை வரைகிறார். அது நிஜமாக மாறுகிறது. கவி அந்த பூங்காவில் மகிழ்ச்சியாக விளையாடுகிறாள்.